ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வீட்ல இருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பைக் ட்ரையல் பண்ணுறதுக்காக தாங்க சைக்கிள்லாம் எடுத்துக்கிட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போனோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய பைக் ட்ரையல் இருக்குங்க. அதை சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு தனியாகவே பார்த்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் தூரமாக போனோம், ஏன்னா அது நல்லாயிருக்கும் அந்த ட்ரையல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால் அங்கே போகலான்றதுக்காக சூஸ் க்ரீக் ட்ரையல் அப்படிங்கிற அந்த ட்ரையலுக்காக தாங்க நாங்கள் போயிருந்தோம். தம்பி போகும்போது ஃபுல்லாக நல்லாவே தூங்கிட்டாங்க, 1 ஹவர் நல்லா தூங்கிட்டான். அதுக்கப்புறமா சைக்கிள்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து ஃபுட்டு கொண்டு போயிருந்தோங்க, லஞ்சு வீட்லேயே செஞ்சு. இங்கே சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்டில் இருக்குங்க. ஆனால் என்னோடய சைக்கிள் வந்து $90. ரொம்ப பேசிக்கான மாடலாக பார்த்து தான் வாங்கியிருந்தோம். அவரோட சைக்கிள் யூஸ்டு சைக்கிள் தாங்க. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் தான் பார்த்து வாங்கினோம். நாங்கள் 2 பேரும் வச்சுருக்கிற சைக்கிளில் வந்து கியர் இருக்குங்க. மவுண்டெயினில் ஓட்டுற மாதிரி பைக்கெல்லாம் $2000 கூட இங்கே இருக்குங்க. பாப்பாவுக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியுங்க, ஆனால் அவளால் ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது அப்படிங்கிறதுனால பைக் ட்ரெய்லர் அப்படின்னு ஒன்று வாங்கினோம். ஏன்னா தம்பியும் அதில் உக்காந்துக்கலாம், பாப்பாவும் உக்காந்துக்கலான்ட்டு. தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி பாப்பா குட்டியாக இருக்கும்போதும் சைக்கிளில் வச்சு கூட்டிகிட்டு போவோம். ஆனால் கேரியர் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோங்க அவரோட சைக்கிளில் ஃப்ரண்ட்டில். அதில் பாப்பா அந்த சீட்டில் உக்காந்துக்குவா. அது ஒருத்தங்கிறதுனால அது ஓகேவாக இருந்ததுங்க. இப்போ 2 பேர் உட்காரணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பைக் ட்ரெய்லர்னு ஒன்று வாங்கி இதை சைக்கிளில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வச்சுருக்க பைக் ட்ரெய்லர் வந்து எப்படியும் ஒரு 50 கிலோவாவது தாங்குங்க. வெயிட்டை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, பாப்பாவும் தம்பியும் 2 பேருமே உட்காந்துக்கலாம். தம்பிக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், பாப்பாவுக்கு கொஞ்சம் அப்படியே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவளும் உக்காந்துக்கிட்டா, ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் நாங்கள் கொண்டு போன மீன் குழம்பு, முட்டை, ரைஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தம்பிக்கும் அப்படியே சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க சைக்கிள் ஓட்ட கிளம்புனோம். தமிழினி நானும் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டாங்க. கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தூரம் அவளால் ஓட்ட முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அவளை ஓட்ட வச்சுட்டு மறுபடியும் கொண்டு வந்து கார்லேயே அவளோட சைக்கிளை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த பைக் ட்ரெய்லர்லேயே அவளையும் உட்கார வச்சே கூட்டிகிட்டு போயிட்டோங்க. இந்த பைக் ட்ரெய்லர் வச்சு இது வரலும் 2 டைம் தம்பியும் பாப்பாவும் வச்சு ஓட்டியிருக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. லாஸ்ட் டைம் தம்பியை வச்சு ஓட்டும்போது தம்பி ஃபுல்லாகவே நல்லா தூங்கிட்டான் அதில். இந்த ஏரியாவில் யாருமே இல்லாத மாதிரி தானேங்க இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து வாக்கிங் போனாங்க, குழந்தைங்கள்லாம் ஸ்ட்ராலரில் வச்சு தள்ளிட்டு போனாங்க. நிறைய குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து சைக்கிளிங்லாம் போனாங்க. நாங்கள் குழந்தைங்கள்லாம் வச்சு ஓட்டுறதுனால கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு எங்களால் எவ்வளோ முடியுமோ, குழந்தைங்க எவ்வளோ தூரம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவ்வளோ தூரம் போவோங்க. அப்புறம் அப்படியே திரும்பி வந்துடுவோம். போகிற வழியில் நிறைய பேர் வந்து புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்கங்க அங்கங்கே உக்காந்து. என்னால் மேட்லலாம் சைக்கிள் அழுத்தவே முடியலங்க. பெடல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு பாப்பாவும் தம்பி கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. நான் இனிமேல் தான் பின்னாடி அப்படியே சைக்கிளில் மெதுவாக ஓட்டிகிட்டு வரேங்க. கியர் வச்ச சைக்கிளாக இருந்தால் கூட எனக்கு வந்து ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்தது. எனக்கு கியர் சேஞ்ச் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஏன்னா நம்ம ஊர்லலாம் சைக்கிள் வந்து சும்மா தானே ஓட்டுவோம், கியர் வச்சுலாம் பழக்கம் இல்லாததுனால அதை சேஞ்ச் பண்ணி ஓட்டிட்டு மேடில் அழுத்திட்டு வர்றதே ரொம்ப பெருசாக இருந்தது. இது வந்து 3 மைல் கிட்டத்தட்ட ஓட்டிட்டோங்க. இதுக்கு மேலே போதும், மறுபடியும் திரும்பி மறுபடியும் 3 மைல் போகணும் இல்லையா குழந்தைங்கள வச்சுட்டுன்ட்டு, இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் நேரம் இங்கேயே வந்து அந்த பீச் டவல்லாம் விரித்து கொண்டு வந்த ஃப்ரூட்ஸு எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. மேலே ஃப்ளைட்டு அதெல்லாம் போயிட்டு இருந்தது. பாப்பா தம்பிலாம் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் தாங்க இருந்தோம், ஏன்னா இப்போ பார்க்க தான் வெயிலாக இருக்குது, ஆனால் டைம் ரொம்பவே ஆயிடுச்சு. மறுபடியும் 3 மைல் திரும்பி போகணும் இல்லையா, அதனால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அமெரிக்காவில் நாங்கள் இருக்க இடம் வந்து சியாட்டலுங்கிற இடங்க. அங்கே வந்து நிறைய மழை பெய்யும், குளிர் காலம் வந்து அதிகமாகவே இருக்கும், வெயில் காலம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த வெயிலை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும், வெளியே குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறது, விளையாட வைக்கிறதுன்னு. அதனால தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வீக்கெண்டெல்லாம் சனி ஞாயிறு ஆனால் இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாங்கிறதுக்காக தான். சரி, குழந்தைங்களும் நம்மளோட வந்தால் நாமளும் சைக்கிள் ஓட்டினா அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களும் கொஞ்சம் வெளியே போவாங்கங்கிறதுக்காக தான் இப்படி கூட்டிகிட்டு வர்றது.
வர்றது. மற்றபடி ரொம்ப தூரம்லாம் போக மாட்டோங்க. நாங்களும் குழந்தைங்களும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ தூரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துடுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வாக்கிங் வராங்க. அதுவும் பெட்ஸ் எல்லாம் நிறையவே கூட்டிகிட்டு வராங்க வாக்கிங்க்கு. மோஸ்ட்லி டாகு தான் கூட்டிகிட்டு வராங்க. அவ்வளோதாங்க, ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மறுபடியும் திரும்பி போகணும் இல்லையா, அதனால் கிளம்பியாச்சு. திரும்பி போகும்போது கொஞ்சம் தூரம் வரலுமே தம்பி அழுகலைங்க. நடுவில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு நிறுத்தினேன். அப்போ என்னை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா அவனை தூக்கி கொஞ்ச நேரம் வச்சிட்டு இருந்து கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க மறுபடியும் உட்காந்து வச்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டான், அழுகலை. மோஸ்ட்லி அவன் அதில் அழுகிறது இல்லைங்க, உட்காந்துக்கிறான். இப்போது டைம் வந்து கிட்டத்தட்ட 7 மணி ஆயிடுச்சுங்க. ஆனாலும் இன்னும் சன்செட் ஆகாமல் நல்லாவே வெயில் அடிக்குது பாருங்கள். வெயில் அடித்தா கூட வெயிலோட தாக்கம் அந்தளவுக்குலாம் தெரியலைங்க. நல்லா மைல்டாகவே நல்லா இருந்தது சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஒரு வழியாக குழந்தைங்களையும் ஓட்டிகிட்டு வந்துட்டோங்க. காரில் சைக்கிள்லாம் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்த வாட்டர் மெலனை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் கிளம்பும்போது தாங்க இந்த வீடியோ எடுத்தேன். இந்த ட்ரையல் பேர் சூஸ் க்ரீக் ட்ரையல். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டில் இருந்தோங்க, டெக்சாஸுங்கிற ஸ்டேட்டில். அங்கே சான் ஆண்டனியோங்கிற இடத்துல இருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி பைக்குக்குன்னு, அதாவது சைக்கிளுக்குன்னு ட்ரையல் வந்து நிறையலாம் இல்லைங்க. கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருந்தது. அது வந்து வெதரும் ஒரு ரீசன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் வந்து நம்ம இந்தியாவில் நம்ம ஊர் வெதர் மாதிரி இருக்கும், அதனால் கூட இருக்கலாம். இங்கே சியாட்டலில் வந்து எப்போவுமே வெயில் அடிக்கும்னு இல்லைங்க, அப்பப்போ தான் அடிக்கும். ஆனால் வெயில் அடிக்கிறப்பெல்லாம் மோஸ்ட்லி மக்கள் வெளியே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வாக்கிங் போகிறது, அதுக்கப்புறமா ஜாகிங் போகிறது, இந்த மாதிரி சைக்கிளில் வந்து ட்ரையல் போகிறதுன்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி சியாட்டலில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பைக் ட்ரையல் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இதை பற்றின டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் போட்டிருந்தாங்க. அப்புறம் நாங்களும் வந்து ஒரு 8 o'clock ஆகிடுச்சிங்க கிளம்புறதுக்கு. கொண்டு வந்த வாட்டர் மெலன்லாம் சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. எங்களோட நாள் இப்படி தாங்க ரொம்ப நல்லாவே போச்சு. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா தீபி உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.